கவின் டீலர்ஸ் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் ஆகலாம். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 5.5 கிலோமீட்டர். இங்கே தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க வந்துடும். நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸு, உள்ளே போய் பார்க்கலாம். பட் இதுதான் ரோடு. இங்கேருந்து அந்த வில்லேஜ் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த என்ட்ரன்ஸ் போனால் வில்லேஜ்லேருந்து ரோடு அப்படியே தார் ரோடு போகும். இது இவருக்காக ஃபார்முக்கு போட்ட ரோடு. கார் தாராளமாக உள்ளே வரலாம், கார்லேருந்து லாரி வரைக்கும் உள்ளே வரலாம். இந்த காம்பவுண்டு ஒரு 40 அடி 50 அடி ஃப்ரண்டேஜில் தான் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அப்படியே பெருசாகும் ஃபார்ம். உள்ளே போய் பார்க்கலாம். மொத்தம் 1 ஏக்கர் 70 சென்ட் டோட்டலாக. 1 ஏக்கர் 70 சென்ட்டு. நல்லா அழகாக வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட்டில் காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க காம்பவுண்டு. உள்ளே வந்தீங்கன்னா சைடெல்லாம் தென்னை மரம் வச்சுருக்காங்க. சரியாக மெயின்டைன் இல்லாமல் வளரல. எல்லாமே 2 வருஷத்துக்கு ஓல்டு. இது வளரல. இன்னொன்று சென்டராக ரோடு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த தார் ஜல்லிலாம் கொட்டி பண்ணியிருக்காங்க. அப்போது சைடில் வந்து அப்போவே வந்து செம்மண்ணை அடிச்சுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இருக்கிற மண்ணிலே அப்படியே செடி போட்டிருக்காங்க. சரியாக வளரல. மெயின்டெனன்ஸ் மட்டும் கம்மி. வாங்குறவங்க நல்லா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபார்மு. பட் வந்து ஒருத்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். கொடுக்குற அவர் கோட் பண்ணுற காஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஆப்போசிட்லாம் லே அவுட் போட போகிறாங்க. போட்டாங்கன்னா ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். இங்கேருந்து வந்து ஜிஎஸ்டி திருச்சி டு சென்னை ரோடு வந்து 5.5 கிலோமீட்டர் வரும். வாங்கிட்டு நீங்கள் இதை வந்து நல்லா டெவலப் பண்ணி ரெண்ட்டுக்கும் விடலாம். அதில் இல்லை ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. சின்னதாக செக்யூரிட்டி ரூம் வந்து கட்டியிருக்காங்க. இதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு மேலெல்லாம் ஷீட் நல்லா போட்டால் தான் நல்லாயிருக்கும். சுற்றி தென்னை மரம் நட்டுருக்காங்க. சரியாக வளரல. இந்த பில்லு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா செம்மண் ஒரு 50லேருந்து 60 லாரிக்கு செம்மண் அடிக்கணும். அடித்தா மட்டும்தான் இதை வந்து ஃபார்மை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். நல்ல லென்த்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வரும்போது 40 to 50 ஃபீட் இருந்தது. கொஞ்சம் தூரம் தான். ஒரு 60 மீட்டருக்கு வந்தீங்கன்னா 60 ஃபீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அப்படியே பெருசாகுது. உள்ளே பெருசாகிட்டு இதுக்கப்புறம் பெருசாக உள்ளே போகுது. பின்னாடியும் ஒரு ரோடு இருந்திருக்கு. பட் அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் ஆனதால் பின்பக்கம் அவரோட பட்டாலின்னு காம்பவுண்ட் போட்டார். அதனால் பின்னாடி ஒரு கேட் இவர் வச்சு முதல்ல யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பின்பக்கமாக வழியில் போயிருக்காங்க. அந்த ரோடு நல்லா இருந்திருக்கும். பட் அது கட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. சின்ன சின்ன தொட்டிலாம் கட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க ஆடு மாடெல்லாம் வளர்த்துருக்காங்க. அப்போது இது தொட்டி. ஆடு மாடு தண்ணி குடிக்குது. இங்கே ஒரு தொட்டி இருக்குது. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி சுற்றி இது வந்து ஒரு ஷீட் அடிச்சுட்டு வெறும் ஆட்டு பண்ணையாக மாற்றிடலாம். ஆட்டு பண்ணலாம் நீங்கள் வச்சிங்க, இல்லை கோழி பண்ணலாம் இங்கே வச்சிங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு கோழி விட மட்டனுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். நீங்கள் வளர்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது மாதிரி இடம் வேணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இது சூட் பண்ண ஒரு இடம். ஏன்னா ஒரு எம்டி இடத்த வாங்கி காம்பவுண்ட் போட்டு நீங்கள் ரெடி பண்ணுறத விட ஆல்ரெடி இடுக்கத்தை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும். ஆட்டு பண்ணை இங்கே வச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் சப்ளை வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் அப்படியே இந்த பக்கம் சென்னை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு இடம். ஒரு மிடில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிறதால ஒரு மிடில் ஏரியாவும் கூட. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ். உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ப்ரைவேசியாக கவர் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம போய் உள்ளே பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. இதான் வீடு. 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. பின்னாடி பறவைகளுக்கான ஒரு ஷெட் ஒன்று போட்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
நம்ம அப்படியே மிடில் லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம வந்து வீடு உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் எனக்கு வந்து ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸுக்கு வந்து ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப பூராக இருக்குது. பண்ணவே இல்லை அவர். நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணல. மழை தண்ணி நிற்கிது. ஏன்னா 2 பக்கமும் வந்து கொஞ்சம் பள்ளம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த சென்டர் வந்து ரோடு ஆகிட்டாங்க. பள்ளமாக இருக்கிறதால தண்ணி நிற்கிது, மழை பெஞ்ச தண்ணி. பட் வாங்குறவனுக்கு ஒரு 50லேருந்து 60 லாரி லோடு வந்துட்டு செம்மண் அடிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக சூப்பரான ஒரு ஃபார்மாக மாறிடும். அது ரொம்ப நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட் 2000 ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. 2 பக்கமும் பூசியிருக்காங்க சிமெண்ட்டு. சில பேர் ஒரு பக்கம் மட்டும் பண்ணிட்டு ஒரு பக்கம் விட்டுடுவாங்க. பட் இது கரெக்டாக வேலிலாம் போட்டு நிறைய கிட்டத்தட்ட அந்த காம்பவுண்டுக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்லா அழகாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணலை. மாமரம் தென்னை மரம் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் அது எல்லாமே சரியாக மெயின்டைன் பண்ணாதால அப்படி நிற்கிது. 4 செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வீட்டில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே போகிறதுக்கு 4 செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆடு, கோழி, லவ் பேர்ட்ஸு, புறா, வாத்து இதெல்லாம் வளர்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த ஷெட் வந்து போட்டிருக்காங்க. இன்னமும் உள்ளே வந்து புறா, அதுக்கப்புறம் வாத்து, வான்கோழி இதெல்லாம் இருக்குது உள்ளே. அதில் ரொம்ப நம்மளால் இங்கே தண்ணி நிற்கிது இந்த இடத்துல. அதனால் நான் ரொம்ப உள்ளே போயிட்டு காமிக்க முடியாது. பட் நான் காலையில் வரும்போது இங்கே வாத்தெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இப்போ சவுண்டு கேட்டோன்னே உள்ளே போயிடுச்சு. கோழிலாம் இருக்குது. வாத்து, கோழி எல்லாமே வளர்க்குறாங்க. ஆடு, மாடு கூட இங்கே வளர்த்துருக்காங்க. இப்போயும் ஆடு கொஞ்சம் ஒரே ஒரு ஆடு வச்சுருக்காங்க. ஆடு, மாடு, கோழி எல்லாம் வளர்க்குறதுக்கு சூட்டபுளான ஒரு ஏரியா. நீங்கள் மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை போகணும் அப்படின்னா தாராளமாக இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல லென்த்தியாக இருக்குது. 1 ஏக்கர் 70 சென்ட்டு ஃபுல்லி காம்பவுண்டட். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி ஆடு, மாடு, கோழி பண்ணை வைக்கிறதுக்கு திருப்பி நீங்கள் காம்பவுண்ட் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற செட்டப் எடுத்து அப்படி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இங்கே நீங்கள் ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா காஞ்சிபுரமும் ரொம்ப பக்கத்தில் இங்கேருந்து செங்கல்பட்டு, மதுராந்தகத்தை கவர் பண்ணலாம். சென்னைக்கும் நீங்கள் உள்ளே போகலாம். எல்லா ஏரியாவுமே எங்களை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாகவே நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணலாம். இல்லை நான் ஃபார்மாகவே நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இல்லை ரெசார்ட் மாதிரி நீங்கள் பண்ணலாம். சுற்றி வந்து ரூம்ஸ் கட்டிட்டு ப்ளே ஏரியா பண்ணிவிட்டு கிரிக்கெட்டு, டென்னிஸு, ஃபுட்பாலு இதுக்கெல்லாம் ப்ளே ஏரியாவை ரெடி பண்ணிவிட்டு நிறைய ரூம்ஸ் போட்டுட்டு ஆல்ரெடி இங்கே வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுற வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் இந்த வீட்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இன்டோரில் வந்து ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். வீட்டில் நம்ம லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா உள்ளவே வந்து அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து ஓப்பன் ஏரியாவில் இல்லை, க்ளோஸ்டு கண்டிஷனில் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப சேஃப். வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களுக்கு ரொம்ப சேஃபு. நிறைய பேர் வந்து இது கெஸ்ட் ஹவுஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போய்ட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வந்து வீட்டை சுற்றி வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காரு அவர். இந்த சைட்லேயும் கொடுத்துருக்காரு, இந்த ஏஜ்லேயும் இருக்குது. ரொட்டேட் ஆகிற மாதிரி சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காரு. இது வந்து சில்ட்ரன்ஸான ப்ளே ஏரியாவாக அவர் வச்சுருந்தார். மெயின்டைன் பண்ண முடியல. இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். 2 இயர்ஸ் ஓல்டு வீடு இது. 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க. நல்லா அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டியிருக்காரு.